தொடர்ந்து 8 மணி செய்திகளில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சராக பொறுப்பேற்றதை அடுத்து மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் விஜயை வீட்டு வாசலுக்கே வந்து ஆரத்தழுவி வரவேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை வழங்கி வாழ்த்து. தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசியல் நாகரிகத்துடன் என்னை சந்தித்து வாழ்த்து பெற்றார். என் அன்பு நிறை வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் முதலமைச்சர் விஜய்க்கு வழங்கினேன் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை அண்ணா நகரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். வீட்டு வாசலுக்கே வந்து முதலமைச்சரை ஆரத் தழுவி மாலை சால்வை அணிவித்து வரவேற்ற துரை வைகோ. முதலமைச்சர் விஜயை பார்த்ததும் உச்சபட்ச மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து அவருக்கு திருஷ்டி கழித்த வைகோ வீட்டின் பணிப்பெண். பதிலுக்கு முதலமைச்சர் விஜய் செய்த செயல் இணையத்தில் வைரல். சென்னை நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். வாசல் வரை வந்து முதலமைச்சரை ஆரத் தழுவி உற்சாகமாக வரவேற்ற சீமான். தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக போட்டியின்றி தேர்வாகிறார் எம்எல்ஏ ஜே.சி.டி. பிரபாகர். துணை சபாநாயகராக துரையூர் எம்எல்ஏ ரவிசங்கர் தேர்வாகி உள்ளதாகவும் நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்ற கூட்டம் தொடக்கம். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா. பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றார் முதலமைச்சர் விஜய். இந்திய நாட்டின் இறையாண்மையை உறுதிப்பாட்டை நிலைநிறுத்துவேன் என விஜய் உறுதி. அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், சி.டி.ஆர். நிர்மல்குமார் எம்எல்ஏக்களாக பதவியேற்பு. வெங்கட்ரமணன், அருண்ராஜ், ராஜ்மோகன், பிரபு உள்ளிட்ட அமைச்சர்களும் பதவியேற்றனர். சட்டப்பேரவையில் ஜெயலலிதா புகைப்படத்துடன் பதவியேற்ற அமைச்சர் செங்கோட்டையன். எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்த முதலமைச்சர் விஜய். எடப்பாடி தொகுதி எம்எல்ஏவாக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பு. தாம் வகிக்கும் பொறுப்பில் நேர்மையாக செயல்படுவேன் என உறுதி. ஓபிஎஸ், கே என் நேரு, ஐ பெரியசாமி, கோவிச்செழியன் உள்ளிட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்பு. செந்தில் பாலாஜி, எம்.ஆர்.கே, கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரும் எம்எல்ஏக்களாக பதவியேற்றனர். எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவினர் எம்எல்ஏக்களாக பதவியேற்பு. பாலகிருஷ்ணா ரெட்டி, எம்.ஆர். விஜயபாஸ்கர், ஒய்.எஸ். மணியன், கே.சி. வீரமணி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் பதவியேற்றனர். முதலமைச்சர் விஜயின் முகத்தை பார்க்காமல் பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் விஜய்க்கு வணக்கம் வைத்து உறுதிமொழி எடுத்தார். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக உதயநிதி பதவியேற்பு. இந்திய ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவேன் என உறுதிமொழி ஏற்பு.
முதலமைச்சர் விஜய்க்கு இன்று காலை முதல் Z+ பாதுகாப்பு. ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் Z+ பாதுகாப்பு வழங்கியது மத்திய அரசு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் திட்டம். 2 நாள் பயணமாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் தமிழகத்தின் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளதாக தகவல். கோர்ட் சூட்டில் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரை வரவேற்று பேரவைக்குள் அழைத்துச் சென்ற அரசு அதிகாரிகள். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிரெதிர் இருக்கைகளில் அமர்ந்த விஜய், உதயநிதி. முதலமைச்சர் இருக்கையில் விஜயும், எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கையில் உதயநிதி ஸ்டாலினும் அமர்ந்திருந்தனர். பதவியேற்கும் போது பக்கத்தில் இருந்தவரின் சான்றிதழை எடுத்துச் சென்ற தாவேகா எம்எல்ஏ. வேளச்சேரி தாவேகா எம்எல்ஏ குமாரின் செயலால் பேரவையில் பரபரப்பு. சட்டப்பேரவையின் மரபுக்கு மாறாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட அரக்கோணம் தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜ். அம்பேத்கர் பெயரை குறிப்பிட்டு உறுதிமொழி ஏற்பு. வங்க கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை மையம் தகவல். குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயிலில் 75ஆம் ஆண்டு பிரதிஷ்டை தினத்தையொட்டி பிரதமர் மோடி வருகை. சாலை மார்க்கமாக வந்த பிரதமருக்கு உடுக்கை அடித்து மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு. குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற அம்ருத் பூர்வ கொண்டாட்டங்கள். பிரதமர் மோடி முன்னிலையில் கோயிலின் வான்வெளியில் சாகசங்கள் நிகழ்த்திய விமானப்படை விமானங்கள். சோம்நாத் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு வழிபாடு. சிவலிங்கத்திற்கு மலர்கள் தூவியும் அபிஷேகம் செய்தும் சிறப்பு தரிசனம்.